ஆதவன் டிவியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்று ரொம்ப முக்கியமான ஒருத்தரை தான் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்துட்டு வந்திருக்கோம். இந்த அறிவிப்பு துறையிலே பல்தரப்பட்ட குரல்களை நாங்கள் எல்லோருமே கேட்டு வளர்ந்திருப்போம். அந்த மாதிரி தனித்துவமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். மிக இள வயதிலிருந்தே தன்னுடைய குரல் மூலமாக மக்களினுடைய மனங்களை பிடிக்க ஆரம்பித்தவர் இன்று வரைக்கும் அந்த இடத்தை அப்படியே தக்க வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஊடகத்துறையிலே அனுபவம் வாய்ந்த ஒருவராகவும் கல்வித்துறையிலேயுமே கூட தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இன்று எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் ஜி. பால் ஆண்டனி அவர்கள் இன்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம், நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி உங்களை ஒரு நேர்காணல் கிடைக்கிறது. நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு மக்களை நீங்க இப்படி சந்திக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு அப்போ உங்களோட ரசிகர் தொலைக்காட்சியில் சந்திக்கிறோம். கண்டிப்பா உங்களோட ரசிகர்கள் எல்லோருமே உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அந்த நேரத்துல தான் நாங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஊடகத்துறை அப்படின்னு பார்க்கும் பொழுது 50 வருட கால அனுபவம். கிட்டத்தட்ட 13 வயசுலயே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த ஊடகத்தை. சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, அந்த நம்மளே இந்த ஊடகத்தை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஊடகம் நம்மளை காதலிக்கும் பொழுது நம்மளால அதை விட்டு போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த 13 வயதுல உங்களை ஆரம்பிச்ச இந்த பயணத்துல இன்றைக்கு வரைக்கும் இந்த பயணம் எப்படி இருக்கு? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேற்று போல் இருக்கிறது. இந்த 50 காலம் கழிந்து விட்டது. 13 வயதிலே சிறுமலர் இளைஞர் மன்றம் ஆகிய நிகழ்ச்சிகளிலே நடித்த பங்கு பற்றிய அந்த நாட்கள் மிகுந்த, அதை நினைத்து பார்க்கும் பொழுதே பரவசமாக இருக்கிறது. அது ஒரு பொற்காலம். அந்த காலத்திலே நாங்கள் இளைஞர் மன்றம் என்ற பட்டறையிலே ஒரு நல்ல தமிழ் ஆசான், தமிழ் பற்று, தமிழ் பின்னணி அருகே புலமிக்க ஒரு ஆசான் திரு வானா ராசையா அவர்கள்தான் வானொலி அண்ணாவாக இருந்து கொண்டு வானொலியிலே பல இளைஞர்களை உருவாக்கியவர். நான், அதுபோலவே அமரர் சந்திரசேகரன், B.H. அப்துல் ஹமீத், இன்னும் பல கலைஞர்கள் எல்லாம் அந்த பட்டறையில் அவரின் கீழ் வளர்ந்தவர்கள் என்று சொல்வதிலே மிகையாகாது. அந்த நாட்களிலே நாங்கள் இளைஞர் மன்ற நிகழ்ச்சியிலே எழுதினோம், கவிதை எழுதினோம், நாடகம் எழுதினோம், நடித்தோம், வாசித்தோம். ஒலிபரப்பின் எல்லா பரிமாணங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியினூடாக கிடைத்தது. அங்க ஆரம்பிச்ச பயணத்துல இன்றைக்கு வரைக்குமே அந்த பயணம் நீண்ட பயணமாக இருக்கிறது இல்லையா? ஆமாம். இந்த 13 வயதுல உங்களுக்கு முதலாவதா கிடைச்ச அந்த வானொலி வாய்ப்பு பற்றி சொல்லுங்க. ஏன்னா சிறுவர் மலர்ல ஆரம்பிச்ச உங்களினுடைய பயணம் அதை பற்றி கொஞ்சம். சிறுவர் மலரிலே அதிக நாட்கள் நான் பங்கு பெற்றவில்லை. என்னுடைய வயது காரணமாக வானொலி மாமா என்னை இளைஞர் மன்றத்துக்கு போகும்படி சொன்னார். அப்போ இளைஞர் மன்றத்துக்கு போன பொழுது அங்கே ஆரம்பத்தில் கடிதங்கள் வாசித்தோம். பிறகு 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 அந்த பயிற்சியினூடாக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பங்கு பெற்றுவதனூடாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றக்கூடியதாக இருந்தது. அங்கே நாடகங்கள், சிறிய குட்டி நாடகங்கள் நடக்கும் பொழுது அதிலே முக்கிய பாத்திரங்கள் நாங்கள் ஏற்று நடித்தோம். வானொலி அண்ணா என்கிற ராசையா வானா ராசையா அமரர், அவருக்கு தமிழ் புலமை மிக அதிகம். தமிழ் இலக்கியத்துறையிலே மிகுந்த அனுபவமும் பயிற்சியும் மிக்கவர். ஆகவே அவருடைய களத்திலே நாங்கள் அவர் எழுதின நாடகங்கள் நடிக்கும் பொழுது அந்த தமிழ் எங்களோடு ஒட்டி கொண்டது. அந்த தமிழ் தான் இன்றும் வரை எங்களை வாழ வைக்கிறது, அல்லது எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறது என்று சொல்லலாம். அந்த காலத்திலே B.H. சந்திரசேகரன் ஆகிய நாங்கள் மூவரும் இளைஞர் மன்றத்திலே ஒரு மும்மூர்த்திகளாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றினோம். நாங்கள் இல்லாத நிகழ்ச்சிகளே இருக்காது இளைஞர் மன்றத்திலே. அப்படி ஒரு காலத்திலே அந்த வானொலி அண்ணா எங்களை வீடு தேடி வந்து எங்களுக்கு அந்த கடிதங்களை அல்லது அடுத்த வாரத்துக்குரிய அந்த நிகழ்ச்சிகளுக்கான பிரதிகளை தந்து எங்களை ஊக்குவித்தார். வானொலிக்கு வரும்படி எங்களை வீடு வந்து சொல்லி எங்களை வரவழைத்து எங்களை ஊக்குவித்தார். அந்த நாட்கள் மறக்க முடியாதவை. அப்படி ஆரம்பித்த ஒரு பயணம். அதுல முக்கியமான அந்த 3 மும்மூர்த்திகளிலும் மிகவும் பிரதானமான ஒருத்தர் B.H. அப்துல் ஹமீத் அவர்கள். இன்று உலக அறிவிப்பாளராக இருக்கக்கூடியவர். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒருவர். உங்களினுடைய இளம் வயது முதல், சிறு வயது முதல் உங்களினுடைய சிநேகிதர்
அப்படிதானே? ஆமாம். அந்த சிநேகிதரோடு இணைந்த இந்த பயணம் பற்றி சொல்லுங்க. ஏன்னா எல்லோருக்குமே இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குமா இல்ல அப்படின்னு கேட்டா சில பேருக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா எல்லோருக்குமே இந்த மாதிரியான வாய்ப்பு, அதுவும் நண்பனோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது குறைவு. அந்த நண்பனோடு பயணித்த அந்த நாட்கள் பற்றி. கிட்டத்தட்ட அவர் அறிவிப்பாளராக அஹ், ஒலிபரப்புத் துறையில் நுழைந்தது 1968ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஆண்டிலே நான் ஆசிரியர் தொழிலிலே எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைத்து ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டேன். ஆகவே இந்த 2 துறையிலுமே பயணிக்கும் பொழுது பிஹெச் அப்துல் ஹமீத் என்ற என்னுடைய பாலிய நண்பன், என் பாடசாலை தோழன், என்னோடு இருந்து எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். முக்கியமாக அவருடைய பயணத்தில் அவர் அறிவிப்பாளரான நேரத்திலே அவருடைய நாடகங்கள், அவர் தயாரித்த நாடகங்கள் மற்றும் அவர் தயாரித்த நிகழ்ச்சிகள், வாலிப பட்டம் போன்ற நிகழ்ச்சிகளிலே என்னை கட்டாயம் பங்கு பெற்ற வைப்பார். அதில் நான் ஆசிரியராக இருந்து கொண்டு என்னுடைய ஓய்வு நேரங்களில் எங்கள் ஒலிபரப்புக்கு வரும் பொழுது கட்டாயம் என்னை பயன்படுத்தி விடுவார். அவ்வாறு பயன்படுத்திய ஒரு நிகழ்ச்சி தான் வாலிப பட்டத்திலே அவர் எம் அஷ்ரப் கான் என்ற ஒரு பிரபல எழுத்தாளர், அவர் எழுதிய வீணை கொடியோன் என்ற நாடகத்திலே என்னை அந்த வீணை கொடியோனாக நடிக்க வைத்தார். பிஹெச் அப்துல் ஹமீத் நெருப்படுத்தி அந்த வாலிப பட்டத்திலே அந்த நாடகம், நான் அப்பொழுது வானொலி உரைச்சித்திர நாடக கலைஞனாக ஈடுபட்டு அங்கும் நடித்து கொண்டிருந்த காலம். எனவே இந்த நாடகத்திலே நடித்ததிலே எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. என்ன அவ்விதமான ஒரு கதாபாத்திரம், கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்து வீரபாண்டிய கட்டவன் போன்ற படங்களிலே சிவாஜி கணேசன் நடித்தது போன்ற ஒரு அட்டகாசமான ஒரு பாத்திரம். ஆகவே அந்த பாத்திரத்திலே எம் அஷ்ரப் கான் மிக அழகாக ஒரு சிவபக்தனாக வீணை கொடியோனை சித்தரித்திருப்பார். அதிலே அவருடைய பக்தி, அவருடைய அந்த நடிப்பு, அந்த சோகம் எல்லாமே, வீரம் எல்லாமே அந்த பாத்திரத்தினூடாக வெளிப்பட்டது. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைப்பாக இருக்கிறது. பிஹெச் அப்துல் ஹமீத் என்ற என்னுடைய பாலிய நண்பரோடு பயணித்த அந்த அனுபவம் பிறகு நான் பகுதி நேர அறிவிப்பாளரான பிறகும் கூட தொடர்ந்தது. அவர் என்னை பல விதங்களில் பயன்படுத்தினார், என்னை வழிகாட்டினார். உதாரணமாக அவருடைய ஒரு விளம்பர நிகழ்ச்சியிலே ஒரு தொடர் நாடகம் இடம்பெற்றது, ஒரு வீடு கோயிலாகிறது என்ற நாடகம். அந்த நாடகம் மிகச்சிறந்த நாடகம். அதையும் அஷ்ரப் கான் தான் எழுதியிருந்தார். அதில் ஒரு பாத்திரம், அதில் அந்த பாத்திரத்தில் நடிக்க வைத்து, அதுபோலவே தொடர்ந்து பல நாடகங்களிலே அனிச்சமலர்கள் என்ற ஒரு நாடகம், மற்றும் விண்வெளியில் கோமாளிகள் என்ற தொடர் நாடகம், இவையெல்லாம் ரசிகர்களால் பாராட்டப்பட்ட நாடகங்கள். அதிலே எனக்கு தவறாத பாத்திரங்கள் தந்து என்னை ஊக்குவித்தார். அதற்கு முன்னம் ஆரம்பத்திலே அவருடைய முதலாவது விளம்பர நிகழ்ச்சி நவரச கோவை என்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் குட்டி 15 நிமிட விளம்பர நிகழ்ச்சியிலே ஒரு 5 நிமிட குட்டி நாடகம் இருக்கும். அந்த நாடகத்தை அவர் தயாரிக்கும் பொழுது அந்த நாடகத்திலே நான் மற்றும் என்னுடைய நண்பர்களான சந்திரசேகரன், ஜோசப் எட்வர்டு ஆகியோரும் நாடகங்கள் எழுதினோம். அந்த நாடகத்திலே அவருக்காக நாடகங்கள் எழுதி 5 நிமிஷம் நாடகங்கள் எழுதி அதிலே நடித்தோம். அது ஒரு மிகவும் அற்புதமான அனுபவம். ஏனென்றால் அவர் அந்த 15 நிமிட நாடகமாகிய முதலாவது 15 நிமிட நிகழ்ச்சி, அவரது முதலாவது விளம்பர நிகழ்ச்சி, அதிலே எங்களை மிகவும் ஆச்சரியமாக பயன்படுத்தினார். என்றால் அதிலே தான் ராம்தாஸ் என்கிற மரிக்கார் ராம்தாஸ் என்கிறவரும் அவரோடு செல்வசேகரன் ஆகியோரும் அங்கிருந்து தான் உருவானார்கள் என்று சொன்னால் அது ஆச்சரியம் இல்லை, அதில் மிக இல்லை. அவர்கள் அங்கிருந்து தான் தங்களுடைய கலைப்பயணத்தை தொடங்கினார்கள். அதன் பிறகு சிறந்த நாடக கலைஞர்களாக, இன்னும் ஆட்சி நடிகர்களாக மரிக்கார் ராம்தாஸ் அவரும் எழுதுவார் நாடகங்கள். அவருடைய எழுத்து பயணமெல்லாம் அங்கு தான் ஆரம்பமானது. ஆகவே பிஹெச் அப்துல் ஹமீத் தொடர்ந்து என்னுடைய பல நிகழ்ச்சிகளிலே என்னை பயன்படுத்தினார். அவர் ஷப்ரா யூனிக் என்ற ஒரு நிகழ்ச்சி, அவங்க அந்த விளம்பர நிகழ்ச்சியிலே என்னை ஒரு குயிஸ் மாஸ்டராக, அதாவது நான் ஆசிரியராக இருந்ததுனாலே மாணவர்களுக்கான பொது அறிவு போட்டி ஒன்று அந்த நிகழ்ச்சியிலே சேர்த்து கொண்டார். ஒரு 15 நிமிடத்துக்கு அந்த நிகழ்ச்சி. அதன் பிறகு அவருடைய அந்த அரமணித்தள நிகழ்ச்சியிலே இணைய பாடல்கள், அது விளம்பரங்கள் எல்லாம் சேர்ந்து வரும். அந்த 15 நிமிடத்துக்கான குயிஸ் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சியிலும் கூட என்னை ஒரு குயிஸ் மாஸ்டராக வாய்ப்பு தந்து என்னை அதிலே ஈடுபடுத்த வைத்தார். இவ்வாறு அது திறமை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி பாத்திரங்கள் கொடுத்து அவர்களை வழிநடத்துவதே பிஹெச் ஒரு சிறந்த ஆசான் என்று கூட சொல்லலாம். ஒரு நாடகம்
அவருடைய ஒரு மணித்தேல நாடகம் ஒன்று அவர் தயாரித்து நெறிப்படுத்தியது. அது தேவனே உன் குரலொளி கிறிஸ்மஸுக்காக போட்ட சிறப்பு நிகழ்ச்சி நாடகம் உண்டு. அதை எழுதியிருப்பார் கவிஞர் பாவனா சக்திசீலன். அந்த நாடகத்திலே எனக்கு தரப்பட்ட பாத்திரம் சாத்தான், பிசாசு. அந்த பாத்திரத்தை என்னை நடிக்க பண்ணும் பொழுது என்னுடைய இயல்பான குரலை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு விஸ்பரிங் வாய்ஸ், ஒரு கிசுகிசுப்பான ஒரு வாய்ஸ் வந்து அடித்தொண்டையிலிருந்து அடி வயிற்றிலிருந்து வரக்கூடிய விதமாக அந்த குரலை மாற்றி அவர் என்னை பயன்படுத்தினார். அதில் என்னை மோல்ட் பண்ணார். அப்படித்தான் நடிக்க வேணும் என்றதுக்கு அந்த பாத்திரம் மிகவும் சிறப்பாக அமைந்தது. அந்த நாடகத்தை கேட்ட பலரும் அதை நான் தானென்று என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது, பேர் சொல்லும் வரை. அதன் பிறகுதான் அவர் என்னை அந்த நாடகத்திலே எனக்கு ஒரு பெரிய திருப்தி அந்த நாடகம் நடித்ததிலே. B.H. அப்துல்லமீனோட பயணம் அப்படி தொடர்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடர்கிறது. இன்றும் கூட கடந்த வாரம் கூட அவரோடு கதைத்தோம். அந்த நட்பு தொடர்கிறது. அந்த நட்பு தொடர்வதிலே எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு புலகாங்கிதமும் இருக்கிறது. கண்டிப்பா, நிச்சயமாக. இந்த பயணத்தில் நட்புகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல உங்களினுடைய அந்த முதலாவது வாய்ப்பு, அந்த 13 வயதில் கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் உங்களை வந்து ஓட வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அந்த முதலாவது வாய்ப்பு கிடைத்த விதம் அதை பற்றி சொல்லுங்களேன். 13 வயது என்பதால் நினைவு இருக்கிறதோ இல்லையோ தெரியல. இளைஞர் மன்றத்திலே முதல் முறையாக ஒரு கவிதை வாசித்த ஞாபகம் இருக்கிறது. அந்த கவிதை வரிகள் எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் ஒரு கவிதை வாசிக்கும் பொழுது அந்த கவிதை, அது நான் நினைக்கிறேன் பாண்டியூரன் என்ற ஒரு கவிஞர், பாண்டியூரன் என்று அவர் எழுதின முத்தான கையெழுத்து அவருடையது. அந்த கவிதையை வாசிக்க பண்ணும் பொழுது அதிலே சில உச்சரிப்பு பிழைகளை அவர் மிகவும் நாசுக்காக அல்லது மிகவும் நாகரிகமாக திருத்தி என்னை சரியாக வாசிக்க பண்ணினார். அன்று தொடங்கி அந்த பயிற்சி, அவரிடம் பெற்ற அந்த பயிற்சி தான் இன்று வரை தமிழை சரியாக உச்சரிப்பதற்கு எங்களுக்கு வழிகாட்டியது. அப்போ அந்த 13 வயதுல அந்த கவிதை வாசித்த அந்த ஒரு வாய்ப்பு தான் உங்களை வந்து ஊடகத்துக்குள் உங்களை தள்ளி இருக்கிறது. இந்த இத்தனை வருட கால ஊடக பயணத்தில் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அதே போல பல்வேறு விதமான தலைமுறைகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் கிடையாது, நீங்க இந்த ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்த தலைமுறைகள். இதற்கிடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் என்ன மாதிரி? இந்த தலைமுறையினுடைய இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையினரோடு இணைந்து பயணிப்பதில் எவ்வளவு சந்தோஷம்? ஒன்று சொல்ல வேண்டும் என்னென்றால், நாங்கள் அறிவிப்புத்துறையில் ஈடுபட்ட காலத்திலே இலங்கை வானொலியிலே அந்த நிர்வாக அமைப்பு, அந்த செட்டப், அந்த ஒழுங்கமைப்பிலே அதாவது நல்ல தமிழ் பேச வேண்டும், ஒலிபரப்புக்கேற்ற மொழியை கையாள வேண்டும், எந்தெந்த சொற்களை கையாள வேண்டும், எந்தெந்த சொற்களை கையாளக்கூடாது, பாவிக்கக்கூடாது என்பதெல்லாம் ஒரு கடும் நிபந்தனைகள் இருந்த காலம். ஆகவே அப்படி ஒரு கடும் நிபந்தனைகளில் இருந்து தான் நாங்கள் பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு வளர்ந்தோம். மொழி பிரயோகத்திலே மிக கவனமாக அவர்கள், உதாரணம் சொன்னால், அந்த நாட்களிலே ஒளிபரப்பிலே பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதனை மொனிட்டர் பண்ண அல்லது அதனை கேட்டு அவதானித்து அதில் உள்ள குறைநிறைகளை கண்டுபிடித்து கொண்டு இருப்பதற்காக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தார் அந்த நாளில். அப்போ அவர் கிட்டத்தட்ட முழு நேரமும் கதிரில் உட்கார்ந்து, அவருக்கு பக்கத்தில் ரேடியோ இருக்கும், அதை போட்டுக்கொண்டு கீழே எங்களுடைய கலையகத்தில் இருந்து கொண்டு பணியாற்றுகிறவர்கள் பேசுகிற மொழி பிரயோகங்கள், அவர்கள் கையாளுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். என்னுடைய காலத்திலே நான் எனக்கு ராஜகுரு சேனாதிபதி கனகரட்னம் அவர் அந்த கட்டுப்பாட்டாளராக இருந்து அதை செய்தார். அப்போ நாங்கள் கீழே அந்த கலையகத்திலே எங்களுடைய பணி 2 மணித்தால பணி முடித்து விட்டு மேலே வரும் பொழுது அவர் கூப்பிடுவார். ஏன்னா அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் தானே, கூப்பிட்டு நாங்கள் விட்ட பிழைகளை உடனுக்குடனே சொல்லுவார். நல்லது இருந்தால் பாராட்டுவது குறைவு, ஆனால் குறைகளை நிச்சயமாக அவர் சொல்லுவார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு கவிதை, அதாவது என் விருப்பம் நிகழ்ச்சியிலே எனக்கு விருப்பமான பாடல்கள் 3 போட்டு அந்த நிகழ்ச்சி இருக்கும். அதிலே அழகு என்ற வரிகளை வைத்து, அழகு என்ற அந்த கன்செப்டை வைத்து
சில கருத்துக்களை சொல்லிவிட்டு நான் ஒரு பாடலை ஒளிபரப்பினேன். அந்த பாடல் அந்த நாளிலே இருந்த அழகு பற்றிய ஒரு பாடல். அப்போ என்னுடைய கருத்துக்கள் அழகு பற்றி அறிமுகமாக அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது நாலடியாரிலிருந்து ஒரு பாடலை எடுத்து ஓமித்து சொன்னேன். அந்த பாடல் இப்பொழுது ஞாபகம் இருக்கு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாமினும் கல்வி அழகே அழகு. அப்போ முதலாவது வரியிலே குஞ்சலகும் கொடுந்தானை கோட்டழகும் தான் சரி. நான் ஏதோ ஒரு விதத்திலே என்னுடைய மனப்பதிவு பிழையாக கோட்டான் அழகு என்று சொல்லிவிட்டேன். கோட்டான் என்ற பறவையும் ஒரு அழகற்ற பறவை. அப்போ அதெல்லாம் என்ன அழகில் அந்த வரியை நான் பாவித்து விட்டேன். ஆனால் உண்மையிலே கோட்டழகு, அதாவது யானையினுடைய கோடு கூட அழகான அழகில்லை என்றதுதான் அதனுடைய இது. நான் மேலே வந்த உடனே அவர் கூப்பிட்டார், போலிங்க உட்கார்ந்தோம். அப்போ நீ கவிதை சொன்ன அல்லவா, நாலடியார் கவிதை அதை சொல்லு என்றார். சொன்னேன். அப்பொழுதும் கோட்டான் என்று தான் எனக்கு வந்தது. கோட்டானா சரியாக யோசி, அது கோட்டான் அல்ல, கோட்டழகு என்று அவர் திருத்தினார். இப்படி தமிழறிவோடு எங்களை வழிநடத்தக்கூடிய மூத்த அறிவிப்பாளர்கள் அங்கே இருந்தார்கள் நிறைய பேர். அப்போ அதனால் எங்களுடைய ஒலிபரப்பு தமிழ் அல்லது ஒலிபரப்பு மொழி பிரயோகங்களிலே மிகுந்த கவனமாக அந்த காலத்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாங்கள் வளர்ந்தோம். இன்றைய தலைமுறையிலே, இன்றைய ஒலிபரப்பு துறையிலே, இன்றைய இந்த வானொலி ஊடக பெருவெளியிலே எத்தனையோ வானொலிகள் வந்துவிட்டன. அவற்றிலே பணியாற்றுகிறவர்கள் இளம் தலைமுறைகளிலே இப்பொழுது இந்த மொழிப்பிரயோகம் பற்றிய கருத்துக்கள் மாறிவிட்டன. எங்களுடைய காலத்திலே நல்ல தமிழ் தான் பேச வேண்டும் என்று சொன்ன அந்த நிலை இன்று எவ்வளவோ மாறிக்கொண்டு வருகிறது உலகளாவிய ரீதியிலே. ஆகவே நாங்கள் அந்த கருத்து சரியென்று இன்று ஆணித்தரமாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்போ அதுதான் நான் அடுத்து கேட்கறது ஒரு கேள்வியுமே. அப்படியா? இப்போ இந்த மாற்றம் நல்லதா வானொலி துறையிலாக இருக்கட்டும் அல்லது மாற்றம் ஒன்றுதானே மாறாதது சரிதானே? ஆகவே மாற்றங்கள் வந்துதான் ஆகும். ஒலிபரப்பு துறையிலே மொழி பிரயோகம் எந்த மொழியை கையாள வேண்டும் என்பது விவாதத்துக்குரிய ஒரு விடயம். என்னுடைய மூத்த அறிவிப்பாளர்கள் பலரும், மரியழகன் உட்பட பலரும் அதை பற்றி சொல்லுவார்கள். என்ன, நல்ல தமிழ் தான் பேச வேண்டும். நானும் அதே கோட்பாட்டிலே அதே கருத்திலே பரிந்தவன் தான். எப்பொழுதுமே அறிவிப்பாளர்கள் ஒரு நியமத் தமிழிலே பேச வேண்டும் என்பதுதான் என்னுடையதும் கருத்தாகும். ஆனால் இன்று போகிற போக்கை பார்க்கும் பொழுது அறிவிப்பாளர்கள் பேசுகின்ற இந்த தமிழ் மட்டும்தான் வானொலி ஒலிபரப்பு அல்ல. வானொலி பிரயோகம், மொழி பிரயோகம் மட்டும்தான் ஒரு வானொலியுடைய வளர்ச்சியோ அல்லது வானொலியுடைய பிரபல்யத்துக்கோ காரணம் அல்ல. அதற்கு மேலாக அவர்கள் நேயர்களிடம் அந்யோன்யமாக, நேயர்களோடு சுறுசுறுப்பாக பேசக்கூடியதாக, அல்லது இன்னும் தொய்ந்து போகாதபடிக்கு, நிகழ்ச்சி தொய்ந்து போகாதபடிக்கு பேசக்கூடியதாக வேணுமென்றால் அவர்களோடு ஒரு ஒரு கொஞ்சம் பேச்சு தமிழில் பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இன்று அந்த கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த நேரத்திலே மாற்றங்கள் மாறிக்கொண்டு போகும் பொழுது அப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. வானொலி அறிவிப்பாளர்கள் யாவருமே முழுமையாக பேச்சு தமிழும் அல்ல, முழுமையாக எழுத்து தமிழ் அல்லது நல்ல தமிழ் நியம தமிழும் அல்ல. ரெண்டும் கலந்த மாதிரி தான் அவர்களுடைய போக்கு இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் தான் முழுவதும் பேச்சு தமிழும் ஆங்கில வார்த்தைகளும் கலாய்ப்புகளும் ஒருவரை கலாய்ப்பது, நேயர்களை கலாய்ப்பது, இதெல்லாம் நேயர்களோடு நெருக்கமாக அல்லது அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய கலகலப்பாக வைத்துக் கொள்வதற்காக அவர் கையாளுகிற உத்திகளாக இருக்கலாம். ஆனால் இந்த இவ்வளவு சூழலுக்கு அமைவிலும் நியமத் தமிழிலே அறிவிப்பாளர்கள் பேசுவார்களே ஆனால் அது தமிழுக்கும் நல்லது, ஒலிபரப்புக்கும் நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமாக ஐயா, உங்களினுடைய ஆரம்ப காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்களினுடைய ஆதிக்கம் இன்று இருக்கக்கூடிய ஆதிக்கத்தினுடைய அளவு கிடையாது. அன்றைக்கு சமூக வலைத்தளங்களே இல்லை. அன்றைக்கு சமூக வலைத்தளங்களே இல்லை. அன்றைக்கு மிக பிரதானமாக இருந்தது மக்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இருந்தது ஊடகங்கள் மாத்திரம்தான். வானொலியும் பத்திரிகையும் தான் மக்களுக்கு நம்பகமான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஊடகங்களாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களினுடைய
எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நாம் எத்தனை வகையான ஊடகங்களை பார்க்கிறோமோ அத்தனை வகையான சமூக வலைத்தளங்களுமே கூட இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே பரவலாக்கப்பட்டிருக்கிறது, பரவி கிடக்கிறது. இந்த சமூக வலைத்தளங்களினுடைய வருகை எப்படியானதாக இருக்கிறது? அல்லது இன்றைக்காவது உங்களுக்கு ஒரு சிந்தனை இருந்ததா, நாம் இருந்த காலத்தில் இப்படியான ஒரு தொழில்நுட்பம் இல்லையே என்ற ஒரு எண்ணம் என்றாவது இருந்ததா? ஆமாம், அடிக்கடி அப்படி எழுவது உண்டு அந்த எண்ணம். எங்களுடைய காலத்திலே இது எல்லாம் இருக்கவில்லை என்று. ஆனால் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த சமூக வலைத்தளங்களுடைய பெருக்கம் ஒரு நல்ல பாதையில் செல்வது போல தெரியவில்லை. செய்திகள் சம்பந்தமான சில சமூக வலைத்தளங்களிலே இன்று ஒலிபரப்பில் ஈடுபட்ட பலர் சமூக வலைத்தளங்களிலே தங்களுக்கென்று ஒரு தொடங்கி செய்தி வாசிப்பாளராக செய்திகளை தொகுத்து வழங்குபவர்களாக காண்கிறார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிகள் ஓரளவு தரமுள்ளதாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அல்லாது வேறு சிலர் புதிதாக நுழைகிறார்கள். இவர்கள் ஒரு ஒலிபரப்பினுடைய நோக்கத்தை நாம் எடுக்கும் பொழுது அது கல்வியூட்டுதல், தகவல்களை வழங்குதல், மகிழ்ச்சி ஊட்டுதல் போன்ற அடிப்படை கருத்துக்கள் இருக்கின்றன. அப்போ இவர்களுடைய இந்த சமூக வலைத்தள நிகழ்ச்சிகள் இந்த நோக்கங்களை நோக்கி செல்கின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியான விஷயம், விவாதத்துக்குரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் அவ்வாறு செய்வதில்லை. விளம்பரங்கள், சுய தம்பட்டங்கள் அல்லது சுய லாபங்களை நோக்கி செல்கிறது. இன்றைக்கு இந்த லாபத்தை ஒரு நோக்கமாக கொண்டும் சமூக ஊடகங்கள் செயல்படுகிறது. ஆமாம், அதான். அப்போ இதனாலே அந்த உண்மையான ஒலிபரப்பு நோக்கங்கள் கொஞ்சம் திசை தவறி போகிறதாக நமக்கு தெரிகிறது. அது உண்மையான ஒரு நோக்கத்துக்காக அது செய்யப்படுவதாக தெரியவில்லை. அது ஒரு கவலைக்குரிய விடயம். ஆனால் அதனுடைய விளைவையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். எது ஒரு சரியான சமூக வலைத்தளம், எதிலே நாங்கள் பங்கு பெற்றலாம், கருத்து சொல்லலாம், எதை நாங்கள் நம்ப வேண்டும், இதை நாங்கள் நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விட்டது என்று செய்திகள் எல்லாரும் செய்கிறார்கள். செய்திகள் என்பது எவ்வளவு தூரத்துக்கு நடந்ததை அப்படியே நடக்காத ஒன்றை கூட நடந்தது போல சொல்லுகிற நிகழ்ச்சிகள் இன்று வந்துவிட்டன. அப்போ இவையெல்லாம் சமூக வலைத்தளங்களுடைய ஒரு என்ன சொல்றது, கட்டுப்படுத்தப்படாத ஒரு நிலை. அவை தாண்டொன்றித்தனமாக பல விஷயங்களே இன்று ஒரு சில சமூக வலைத்தளங்கள் செய்கின்றன. அதிலே ஒரு நீங்கள் முதல் முறையாக கேட்பவராக இருந்தால் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் அறிவிப்புகள் வந்து கொண்டு. அப்போ இதிலே அந்த நோக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது தான் நோக்கமோ என்றது மாதிரி ஏராளமான நேயர்களை இழுத்து பிடித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம்தான் அங்கே முதன்மையாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஐயா, இப்போ அவர்கள் சரியான ஒரு விடயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தனிப்பட்ட ரீதியில் ஆரம்பித்து சரியான உண்மையான தகவல்களை சொல்லக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இருக்கிறார்கள். நான் முன்னரே சொன்னது போல அந்த பின்னணியில் அவர்கள் வந்து அவருடைய அருகை பின்புலங்கள் எப்படி இருக்கிற என்று அந்த நிகழ்ச்சிகளை கொண்டே சொல்லலாம். அருகை பின்புலம், ஒவ்வொரு அறிவிப்பாளனுடைய அருகை பின்புலத்தை அவனுடைய முன்வைக்கிற விடயங்களிலிருந்தே நாம் சொல்லிவிடலாம். அவருடைய இவ்வளவுதான் அவர் என்றது மாதிரி. அப்போ இதை ரசிகர்களுக்கு தெரியும் இவருடைய பின்புலம், இவருடைய முன்வைப்புகள் எவ்வளவு தூரத்துக்கு நம்பகத்தன்மையுடையதாக இருக்கின்றன அல்லது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அதை தீர்மானிப்பார்கள். அவனுடைய ஆயுள் அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் இன்னும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு காலம் வந்துவிட்டது. அது அரசும் இப்பொழுது அந்த மாதிரி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மற்ற நாடுகளெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களினால் சிறு குழந்தைகள், இளைஞர்கள் கெட்டுப்போகிறார்கள் என்ற நிலையிலே அதை கட்டுப்படுத்தி சில நாடுகளிலே இப்போ சமீபத்திலே 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள் பார்க்கக்கூடாது, தடை செய்யப்படும். ஆஸ்திரேலியா என்று நினைக்கிறேன், கனடா அப்படி போன்ற நாடுகள்லாம் இது இப்போ அமலுக்கு வருகிறது. அப்போ இவையெல்லாம் சமூக வலைத்தளங்களுடைய பாதை சரியாக செல்லவில்லை என்பதைத்தான் குறிக்கிறது. நிச்சயமாக ஐயா, இதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களினுடைய இன்னும் ஒரு துறை, இந்த கல்வித்துறை, உங்களினுடைய தொழில் ரீதியான ஒரு துறை அதுவாகத்தான் இருக்கிறது. இது பகுதி நேரமாக ஊடகம் வந்து இருக்கிறது. இந்த தொழில் ரீதியாக ஒரு விஷயத்தை, அதுவும் கல்வி சார்ந்த துறையை செய்யும் பொழுது மிக அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு விடயம். அதே போல இந்த ஊடகமும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த இரண்டுமே
இந்த தராசிலே ஒன்று குறைவாகவும் ஒன்று உயர்வாகவும் நிச்சயமாக கூற முடியாது. இரண்டுமே சமமானவை. அது இரண்டையுமே நீங்கள் எப்படி சரி செய்து இத்தனை வருட காலம் பயணித்தீர்கள்? ஆமாம், ஒரு நல்ல கேள்வி. 2 தோணியில் கால் வைத்தவன் சில நேரத்தில் சிதறி கவிழ்ந்து போற வாய்ப்பும் கவிழ்ந்து போகிற இருக்கிறது. வாய்ப்புகள் ஆமா. நிறைய இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக நான் என்னுடைய கல்வித்துறையிலையும் என்னுடைய பயணத்தை சரியாகவே கடந்து வந்திருக்கிறேன் என்று ஆசிரிய நண்பர்கள், அதிபர்கள் மற்றும் கல்வித்துறை சார்ந்தவர்கள் என்றும் என்னை பற்றி பேசுவார்கள். முக்கியமாக கல்வித்துறையிலே நான் சாதாரண ஒரு ஆசிரியனாக கால் வைத்த பொழுது எனக்கு அந்த நேரத்திலே மாணவ ஆசிரியர் என்ற ஒரு பரீட்சையில் தேர்ந்து மாணவ ஆசிரியராக ஈடுபட்ட பொழுது சம்பளம் ₹135 மட்டும்தான். ஓ. 1968. அந்த நேரம் அந்த ஒரு தொகை கொஞ்சம் அது ஒரு பெரிய சம்பளமாக அப்போ அந்த சம்பளத்தோடு அந்த தொழிலை ஆரம்பித்து பிறகு பயிற்சி ஆசிரியராக பயிற்சி பெற்று ஆசிரியர் பயிற்சியை முடித்துவிட்டு ஹைலண்ட்ஸ் கல்லூரி ஹட்டனில் போய் படிப்பித்த காலத்திலே என்னுடைய பட்டப்படிப்புகளை முடித்து கொண்டு பிறகு கொழும்பு வந்து அறிவிப்புத் துறையிலே நுழைகிறேன். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்திலே கல்வித்துறையிலே நான் ஆசிரியராக இருந்து பிறகு அதிபர் பரீட்சை எழுதி என்னுடைய வாழ்க்கையிலே பரீட்சை என்பது ஒரு தொடர் கதை, பிரதானமான ஒரு விஷயமாக உங்களோடு இணைந்து அதுவும் பயணப்படுகிறது. எல்லாமே பரீட்சை எழுதிதான் நான் ஆமா. சித்தி அடைந்து தான் என்னுடைய பதவிகளை பெற்றிருக்கிறேன். ஆசிரியராக இருந்து ஆசிரியர் கலாசாலைக்கு போகும் பொழுது கூட அங்கே போட்டி பரீட்சை இருந்தது. ஆமா. தெரிவு அந்த நாளிலே. இப்பொழுது எடுப்பார்கள். இப்பொழுது அந்த கல்வியியல் கல்லூரி என்ற இருக்கனால அங்கேயும் ஒரு போட்டி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய காலத்திலே போட்டி பரீட்சை வைத்து பிறகு கொஞ்சம் காலம் போட்டி இல்லாமல் எல்லாரையும் ஆசிரியர் கலாசாலையில் எடுத்தார்கள். என்னுடைய காலத்திலே போட்டி பரீட்சை என்னும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு சுவையான சம்பவம். அதாவது நானும் ஒரு பாடசாலையிலே படித்த காலத்திலே எனக்கு ஆசிரியராக இருந்தார் ஒரு ஆசிரியர். அவர் சாதாரண ஆசிரியராக ஏஎல் முடித்துவிட்டு ஆசிரியராக வந்தவர். பயிற்சி பெற போகவில்லை. பயிற்சிக்கான பரீட்சை தேர்வு பரீட்சையிலே 2-3 தடவை எடுத்து அவர் சித்தி அடையவில்லை. அப்படியே ஆசிரியராகவே இருந்தார். இப்பொழுது நான் ஆசிரியராகி வரும் பொழுது நான் பரீட்சை எழுத போகும்பொழுது அவரும் வந்திருக்கிறார் அந்த பரீட்சைக்கு. அப்போ எனக்கு என்னுடைய சமகாலத்தில் ஒரு ஆசிரியராக இருந்தவர், அவர் மாணவராக இருந்த காலத்து. அப்படி அந்த சுவையான சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அவர் சித்தி அடையவில்லை, நான் சித்தி அடைந்து ஆசிரியர் கலாசாலைக்கு போய்விட்டேன். பிறகு 2ஆம் வருடம் அவர் பரீட்சை சித்தி அடைந்து எனக்கு ஜூனியராக அதே பாடசாலைக்கு அவர் வருகிறார். அவர் என்னுடைய ஆசிரியர் ஜூனியராக இருக்கிறார், நான் சீனியராக இருந்த அந்த அனுபவம் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்து அவரோடு மிகவும் நட்போடு இன்றும் அவர் நட்போடு இருக்கிறார். இனி பட்டம் பெற்று பிறகு அதிபராகி ஒரு பாடசாலையில் பொறுப்பெடுத்து அதுவும் போட்டி பரீட்சை முதலாந்தர அதிபராக போட்டி பரீட்சை சித்தி அடைந்த அதிபராகின பொழுது அந்த பாடசாலை பொறுப்பேற்று நடத்தி அதனை வளர்த்து அதனை மகாவித்தியாலயமாக்கி பிறகு போட்டி பரீட்சை மூலமாக கல்வி நிர்வாக சேவையில் நுழைந்து கல்வி நிர்வாக சேவை பரீட்சை சித்தி அடைந்ததோடு பரீட்சை திணைக்களத்திலே இருக்கிறேன். பரீட்சைகள் எழுதியே பரீட்சை திணைக்களத்தில் நானும் போய் சேர்ந்தேன். பரீட்சை திணைக்களத்தில் இருந்து கொண்டு தான் ஒரு சிறந்த பணியாற்றக்கூடியதாக இருந்தது. நாடு முழுவதுக்குமே ஓஎல்ஏஎல் பரீட்சைகள் நடத்துவது, அதனை பரிசீலிப்பது, அதனை மேற்பார்வை செய்வது, அதே போல் அந்த மார்க்கிங், அது பேப்பர் மார்க்கிங், அதாவது விடைத்தாள்களை திருத்தும் பணியிலே ஈடுபடும் பொழுது நாடளாவிய ரீதியிலே அந்த பணியில் ஈடுபட்டவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தி அவர்களுக்கு அறிவுறுத்தி இது போன்ற பணியெல்லாம் தொடர்ந்து பரீட்சை திணைக்களத்திலிருந்து ஆற்றும் பொழுது அதுவும் ஒரு மகிழ்ச்சியான நாடு முழுக்க செல்லக்கூடியதாக வாய்ப்பு இருந்தது. நாடு முழுக்க உள்ள பாடசாலைகளை தரிசிக்கக்கூடியதான வாய்ப்பு இருந்தது. அந்த நாளிலே அறிமுகமான எஸ்பி என்று சொல்லப்படி ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட், பாடசாலை மட்ட கணிப்பீடு என்ற ஒரு முறை அது அப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதனை நாடு முழுக்க எடுத்து சென்றவர்களில் நானும் ஒருவனாக இருந்திருக்கிறேன் தமிழ் மொழி மூலமாக. இவையெல்லாம் பரீட்சை திணைக்களத்திலிருந்து கல்வித்துறைக்கு ஆற்றிய பணிகளாக இருக்கின்றன. அதுபோலவே ஒரு ஆசிரியர் பயிற்சி தொலைக்கல்வி மூலமாக நடத்தப்பட்டது. அப்போ தொலைக்கல்வி மூலமாக ஆசிரியர் பயிற்சி நாடாளாவியில் நடத்தும் பொழுது அந்த பரீட்சையில் எழுதியவர்களுடைய முடிவுகள் வெளியாவதிலே தாமதம் ஏற்பட்டு பெரியோரு இழுபறியிலே இருந்த நேரத்தில் நான் அந்த பகுதிக்கு பொறுப்பாக அந்த பரீட்சை முடிவுகள் வெளியாகிற ரிசல்ட் பிரான்ச்சுக்கு பொறுப்பாக இருந்த நேரத்தில் அந்த விழுக்காட்டை எல்லாம் சரி செய்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு 10,000 பேருக்கு மேலான பரீட்சை முடிவுகளை விரைவுபடுத்தி
வெளியிட்டு பல ஆசிரியர்களுடைய என்ன சொல்கிறது அவர்களை மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. அது ஒரு நல்ல பணியாக நான் கருதுகிறேன். இப்படி கல்வி முதுமானி மற்றது வெளிநாட்டு புலமை பரிசுகளில் வெளிநாடு சென்றதெல்லாம் பல அனுபவம். கனடா, லண்டன், பாரிஸ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. அவையெல்லாம் என்னுடைய கல்வித்துறையிலே நான் கண்ட பயிற்சிகளும் அனுபவங்களுமாக இருக்கின்றன. நிச்சயமாக ஐயா, நிறைய விடயங்கள் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? இளம் தலைமுறை எனும் பொழுது ஆசிரியர்களாக வந்த இளம் தலைமுறையும் இருக்கிறார்கள், அறிவிப்பாளர்களாக வந்த இளம் தலைமுறையும் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் நான் இந்த 2 துறையிலையும் கண் வைத்ததினாலே அவர்களுக்கு அவர்களுடைய இன்றைய போட்டி அல்லது என்ன சொல்கிற அவசர இந்த உலகத்திலே அவர்கள் ஆசிரியராக இருக்கிறவர்கள் மிகுந்த கஷ்டம் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வகுப்பறையிலே அன்றிருந்த வகுப்பறை இன்று இல்லை, அன்றிருந்த மாணவர்கள் இன்று இல்லை, அன்றிருந்த பெற்றோர்கள் இன்று இல்லை, எல்லாம் மாறி இருக்கிறது. எல்லாருமே அவசர உலகத்திலே என்ன சொல்கிறது ரூபா சதங்களை நோக்கி ஓடுகிற போல தெரியுது. அப்போ இந்த நிலையிலே ஒரு ஆசிரியன் தன்னுடைய கடமையை சரிவர ஆத்ம திருப்தியோடு செய்ய வேண்டுமானால் அது ஒரு சவாலான விடயம். ஆகவே இளம் தலைமுறையினர்கள் வெறுமனே ரூபா சதத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாது மாணவர்கள், அந்த மாணவ உலகம், நாளைய தலைவர்கள், அவர்களை உருவாக்கும் அந்த பணியிலே அவர்கள் ஓரளவு அர்ப்பணிப்போடு ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னால், மாணவர்களை நேசித்து கைதூக்கி விட வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் எங்களை பூசித்து வணங்குவார்கள் என்று. மாணவர்களை நாம் நேசித்து கைதூக்கி விட்டால் அவர்கள் நம்மை பூசித்து வணங்குவார்கள் என்று நான் அதுக்கு சொல்லுவேன். அது அந்த இளம் தலைமுறைகளுக்கும் நான் சொல்லுவதாக இருக்கட்டும். அதுபோல அறிவிப்பாளர்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைய அறிவிப்பாளர் உலகம், அந்த ஒலிபரப்புத்துறை வெளியானது ரொம்ப பெரிதாக விரிவடைந்திருக்கிறது. அதிலே உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் நிலைநாட்டி நீங்களும் ஒரு ஒலிபரப்பாளன் என்பதை நிலைநிறுத்த வேண்டுமானால் அது ஒரு பெரிய சவாலான விடயம். நிச்சயமாக மற்ற மூத்த அறிவிப்பாளர்களை போல செய்து அவர்களை பின்பற்றுவது மட்டும் அறிவிப்புத்துறையிலே நாம் வளருவதற்கான வழி அல்ல. அதற்கு மேலாக நாம் நம்முடைய தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் நம்முடைய அறிகை பின்புலத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய தேடல் இருக்கின்றன. ஒலிபரப்புத்துறையோடு சம்பந்தப்பட்ட பல நூல்கள் இன்று வெளியாகி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கற்க வேண்டும், தேட வேண்டும். வெறுமனே இப்பொழுது சொல்லப்படுகிற ஒரு கருத்து, வானொலியின் வெற்றிக்கு வெறுமனே அறிவிப்பாளரின் குரல் மட்டும் காரணம் அல்ல என்று சொல்லப்படுது. அறிவிப்பாளருடைய குரலினால் மட்டும் அவர் வெற்றி அடைந்து விடலாம் என்று இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே குரல் மட்டுமல்ல, அதற்கு மேலாக அவருடைய அந்த கல்வி பின்னணிகள் வேணும். அதே போல் அவருடைய மொழியோடு சம்பந்தப்பட்ட அந்த ஆளுமையை விருத்தி செய்து கொள்வதற்கு அந்த எந்த மொழி இருக்கிறோமோ அந்த மொழியினுடைய இலக்கிய தரத்தை அவர்கள் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அவையெல்லாம் ஆயுதமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போரிலே அல்லது இந்த யுத்தத்திலே வெல்ல முடியும். ஒரு அறிவிப்பாளர் இந்த முறையிலே இந்த யுத்தத்திலே வெல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஐயா, இன்றைக்கு நிகழ்ச்சியில் உங்களை பற்றியும் இந்த துறை சார்ந்த நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க. நன்றி ஐயா. நன்றி. ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தயாரிக்கின்றவர்களுக்கும் அதுபோலவே என்னோடு இவ்வளவு நேரம் இந்த பேட்டியை மிக அழகாக நடத்திய சகோதரி கிருஷாந்திக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.